Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 12 tenses. இந்த 12 tensesலயும் நம்ம பாசிட்டிவா பேசுறது எப்படி, அது நெகட்டிவா பேசுறது எப்படி, பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே சென்டென்ஸ் அவள் வருகிறாள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம 12 tensesக்கும் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த நிமிஷம் நடக்கக்கூடியதை நம்ம சொல்றதுக்கும் சரி, இல்ல வழக்கமா ஒரு செயலை நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் சரி, அது உங்களோட ஹேபிட்டா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னாலும் சரி, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்ப பாருங்க, அவள் வருகிறாள், அவ வாரா அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ பிரசன்ட் இப்போ இந்த நிமிஷம் நடக்கிறத நம்ம சொல்றது அவ வருகிறாள் அப்படின்னு. அப்ப அவ வாரா அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் அப்படின்னா என்னன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்ல, நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்களும் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ சப்ஜெக்ட்னா என்ன, அவள். இப்ப பாருங்க, இதுதான் ஐ யூ வி தே ஹி ஷி இட் நேம். நேம் யார் எதுக்கெல்லாம் நேம் இருக்கோ, நம்மளோட நேம், அதே போல ஒரு திங்ஸோட நேம், அடுத்து பிளேஸோட நேம், எதுக்கெல்லாம் நேம் இருக்கோ அது எல்லாமே என்னது, சப்ஜெக்ட் தான். ஓகே, அப்போ அவள், அவள்ங்கிறது என்னது, ஒரு சப்ஜெக்ட். அவள்னா ஷி. ஓகே, அடுத்து வெர்ப். வெர்ப்னா என்னது, நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெர்ப்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம சமைக்கிறோம், எழுதுறோம், படிக்கிறோம், தூங்குறோம், இது எல்லாமே என்னது, நம்ம செய்யக்கூடிய செயல். ஓகே, இங்க என்ன செயல் நடக்கு, அவ வருகிற செயல் நடக்கு. அவள் வருகிறாள், அவள் போகிறாள், அப்போ போகிற செயல் நடக்கு, வருகிற செயல் நடக்கு. அப்ப அது எல்லாமே என்னது, ஒரு செயல். அப்போ இதுதான் என்னது, மெயின் வெர்ப். ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் நம்ம மெயின் வெர்ப்னு சொல்லுவோம், ஆக்ஷன் வெர்ப். ஓகே, மெயின் வெர்ப் இல்லைன்னா ஆக்ஷன் வெர்ப், அதுதான். அப்போ இங்க வருகிற செயல் நடக்கு. அப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம். ஓகே, அடுத்து கூட பாருங்க, எஸ் சேர்த்திருக்கோம். இந்த எஸ் எதுக்கு சேர்க்கிறோம், இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பாசிட்டிவா பேசுறதுக்கு மட்டும்தான் இல்ல லாஸ்ட் எஸ் இல்லைன்னா இஎஸ் இல்லைன்னா ஐஎஸ் சேர்ப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாசிட்டிவா பேசுறதுக்கு மட்டும்தான் எஸ் இஎஸ் ஐஎஸ் எப்போ வெர்போட லாஸ்ட்ல நம்ம சேர்ப்போம். ஓகே, ஆனா அது வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து, லாஸ்ட் அந்த ஸ்பெல்லிங்க பொறுத்து தான் அதுல எஸ் சேர்க்கணுமா இஎஸ் சேர்க்கணுமா ஐஎஸ் சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நான் இத பத்தி ஆல்ரெடி இந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வீடியோ போட்டிருக்கேன். எஸ் எப்போ சேர்க்கணும், இஎஸ் எப்போ சேர்க்கணும், ஐஎஸ் எப்போ சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அதை பார்க்காதவங்க அதை பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுலனா டே 4ல. ஓகே, அடுத்து பாருங்க, இது லாஸ்ட் எஸ் சேர்க்கிறது, எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்க்கிறது எல்லாத்துக்குமே நம்ம சேர்க்க முடியாது. எப்போனா சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் ஹி ஷி இட், அடுத்து நேம், ஒரே ஒரு நேம், ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சேர்க்கணும், லாஸ்ட் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம் வெர்போட லாஸ்ட்ல. இந்த சப்ஜெக்ட் ஐனாலும் ஒருத்தங்களை நம்மளதான் மென்ஷன் பண்றோம், ஆனா ஐ வரும்போது நம்ம சேர்க்க மாட்டோம். ஐ யூ வி தே, அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த வெர்பு கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த சப்ஜெக்ட் ஹி ஷி இட் நேம் வரும்போதுதான் நம்ம என்னது, வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். ஓகே, அப்போ சப்ஜெக்ட பொறுத்து தான் நம்ம இங்க சேர்க்கிறது. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ சேர்ப்போம், இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா பேசுறதுக்கு மட்டும் தான் நம்ம சேர்ப்போம். ஓகே, பாசிட்டிவா பேசுறதுக்கு, அவள் வருகிறாள், அவள் சமைக்கிறாள், அவள் தூங்குகிறாள், அடுத்து அவள் சென்னைக்கு போகிறாள், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அவ படிக்கிறாள், இப்படி எல்லாம் சொல்ற இடத்துல நம்ம என்னது, எஸ் சேர்ப்போம். ஓகே, எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ, அது வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதோட நெகட்டிவா நம்ம எப்படி பேசுறோம்,
அவள் வருவதில்லை. இந்த வருவதில்லை அப்படின்னா இது என்னது, பொதுவாவே அவ வாரதே கிடையாது அப்படின்னு சொல்றது. ஓகே, பொதுவா ஒரு செயல் நடப்பதே இல்ல அப்படின்னு சொல்றது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். வழக்கமா ஒரு செயலை நாம் பண்றதே இல்ல, இல்ல அடிக்கடி ஒரு செயல் நடக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றது என்னது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். அப்போ அவள் வருவதில்லை அப்படின்னு சொன்னா என்னது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she. அடுத்து பாருங்க, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு don't இல்லனா doesn't சேப்போம். don't இல்லனா doesn't. don't எப்போ சேப்போம்னா சப்ஜெக்ட் I you we they. அடுத்து plural noun வரும்போது don't சேப்போம். doesn't எப்போனா சப்ஜெக்ட் he she it name. சிங்குலர் நவுன் வரும்போது doesn't சேப்போம். ஓகே, அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. she அப்படின்னா ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் she. அப்போ she வந்தாச்சு அப்படின்னா இங்க நெகட்டிவ் வருவதில்லை அப்படின்னு நம்ம நெகட்டிவா பேசுறோம். அப்ப நெகட்டிவா பேசும்போது என்னது, doesn't. ஓகே, சப்ஜெக்ட் she வந்தாலே இங்க doesn't தான் வரும். doesn't come அப்படின்னா வருவதில்லை, அவள் வருவதில்லை, she doesn't come. அடுத்து நான் போவதில்லை அப்படின்னு சொல்றேன். நான் அங்க போவதில்லை அப்படின்னா என்ன சொல்லணும், நான் ஐ. இங்க என்ன வரணும், ஐ வந்தாச்சுன்னா don't வரும். I don't go. அடுத்து அங்கே அப்படின்னா the. ஓகே, போவதில்லை, I don't go there. ஓகே, நெக்ஸ்ட் இப்படியே சொல்லலாம், நீ வராத. நம்ம சொல்லுவோம்ல, நீ செய்யாத, நீ போகாத அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அப்படி சொல்றதும் என்னது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நீ வராத அப்படின்னா எப்படி சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ you. அடுத்து வராதேன்னு நெகட்டிவா சொல்றோம், அப்போ don't come. ஓகே, சப்ஜெக்ட் you வந்தாலே இங்க என்ன வரணும், don't வரும். you don't come. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாம வராத, போகாத இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்போ வராதுன்னா don't come, போகாத don't go, செய்யாத அப்படின்னு சொன்னா don't do. ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதே இது செய்யாத அப்படின்னா don't do. ஓகே, அப்போ பாசிட்டிவா பேசும்போது நெகட்டிவா பேசுறது ரெண்டும் புரிச்சதுல. இனி நம்ம பாசிட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கறது, நெகட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கறது இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படின்னு பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா பாருங்க, அவள் வருகிறாளா. இப்போ அவள் வருகிறாள் அப்படின்னா அது பாசிட்டிவா நம்ம பேசுறது தானே. இதே இது பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கணும்னா அவள் வருகிறாளா, அவ வாராளா அப்படின்னு கேட்போமா. அப்ப அவ வாராளா அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கணும், இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எங்க do இல்லனா does யூஸ் பண்ணி தான் கேட்போம். do இல்லனா does பாசிட்டிவா கொஸ்டின் கேக்குறதுக்கு. ஓகே, do இல்லனா does. இதுல does யார் சேர்த்திருக்கு, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, she. she வந்திருக்கனால இங்க நம்ம does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேக்குறோம். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம do does யூஸ் பண்ணுவோம். மற்ற டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ டென்சஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் do does. அப்ப இங்க என்ன, does she come அப்படின்னா அவள் வருகிறாளா. அவள் வருகிறாளா அப்படின்னா ஃபர்ஸ்ட் does வரும், அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து என்னது verb வரும். ஓகே, இதே இது நீ வருகிறாயா அப்படின்னு கேட்போமா, நீ வாரியா அப்படின்னு கேட்போமா, நீ வாரியா, நீ வருகிறாயா அப்படி கேட்கணும்னா do, டஸ்க்கு பதில் do. ஏன்னா இங்க என்ன வந்திருக்கு, சப்ஜெக்ட் you வந்திருக்கு, நீ வருகிறாயா. அப்போ சப்ஜெக்ட் you வந்திருக்கனால இங்க do யூஸ் பண்ணணும். do you come. ஓகே, நீ வாரியா அப்படின்னு கேக்குறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதையே நம்ம நெகட்டிவா கேக்குறோம், அவள் வருவதில்லையா, அவள் வருவதில்லையா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அவள் வருவதில்லையா, பொதுவாவே இங்க வாரதில்லையா அப்படின்னு கேட்போமா, அவ வாரதில்லையா அப்படின்னு கேக்குறதா. ஓகே, அப்போ அது எப்படி கேக்குறது, நெகட்டிவா நம்ம கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா don't இல்லனா doesn't யூஸ் பண்ணணும்.
ஓகே, don't இல்லனா doesn't. இல்ல doesn't. அடுத்து என்னது? சப்ஜெக்ட் she. அடுத்து verb come, வருவதில்லையா, வரக்கூடிய செயல் தான் நடக்கலையான்னு கேட்டிருக்கா. அப்போ come. இது நம்ம மாத்தியும் கேட்கலாம். எப்படின்னா doesn't-க்கு எப்படி does not. ஓகே, அததான் ஷார்ட் ஆக்கி doesn't அப்படின்னு சொல்றோம். இல்லனா இதை இப்படி கேட்கலாம். does she not come. ஓகே, doesn't she come அப்படியும் கேட்கலாம். இல்லனா எப்படி கேட்கணும்? does she not come. அவள் வருவதில்லையா அப்படின்னு கேட்கணும்னா does she not come. ஓகே, அப்படியும் கேட்கலாம். இல்ல doesn't she come அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சதுல எங்க do சேர்க்கணும், எங்க does சேர்க்கணும், வேற டென்சஸ்ல நம்ம சேர்க்க மாட்டோம் இந்த do does எதுவுமே. அதே போல என்னது, இந்த எஸ் சேர்க்கணுமா இஎஸ் சேர்க்கணுமான்னு வெர்பு கூட இருக்குல்ல, அந்த இது என்னன்னா இந்த வேற எதுக்குமே சேர்க்க மாட்டோம். நம்ம பாசிட்டிவா பேசுறதுக்கு மட்டும்தான் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். மற்றபடி நம்ம எதுக்குமே சேர்க்க மாட்டோம். ஓகே, நெகட்டிவா பேசுறதுக்கும் சரி, கொஸ்டின் கேட்கறதுக்கும் சரி, இல்ல நெகட்டிவா கொஸ்டின் கேட்கறதுக்கும் சரி, எதுக்கும் சேர்க்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அந்த பிரசன்ட் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய செயல், பிரசன்ட்ல உள்ளது. பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தை மென்ஷன் பண்றது. கடந்த காலம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்பு இல்ல, இப்போ இந்த ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம், இல்ல நேற்றுக்கு நடந்ததா இருக்கலாம், அப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம், அப்படி நடக்கிறது கடந்த காலம். ஓகே, அடுத்து ஃபியூச்சர் அப்படின்னா இனிமேல் தான் நடக்கக்கூடியதை நம்ம மென்ஷன் பண்றது. ஓகே, அப்ப இப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் நேற்று காலை வந்தாள். இது நம்ம பாசிட்டிவா பேசுறது. ஓகே, அப்போ வந்தாள் அது நடந்து முடிஞ்சது, அததான் பாஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்சது. அப்போ அவன் நேற்று காலை வந்தாள். அவ என்னைக்கு வந்தா? அவ நேற்றுக்கு மார்னிங் வந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதுதான் வந்தாள். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வெர்பு, மெயின் வெர்பு வரும். அந்த மெயின் வெர்பும் வெர்போடயே முடியுது பாருங்க. வந்தாள், போனாள், எழுதினாள், படித்தாள், இப்படி அந்த வெர்போடயே முடியுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இது டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நேற்று காலை, இல்ல நேற்றுக்கு நைட்டு, இல்ல முந்தா நேற்று, இல்ல 2 வருஷத்துக்கு முன்பு, இல்ல 5 வருஷத்துக்கு முன்பு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம். ஓகே, அப்போ அவள் நேற்று காலை வந்தாள் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? அவள் சப்ஜெக்ட், அவள் she. அடுத்து என்னன்னா verb. இந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா be2. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து verb be2 ஃபார்ம்ல இருக்கணும், அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. அப்போ be2 அப்படின்னா இப்போ be1 அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம். இத v1 ன்னு சொல்லுவோம். ஓகே, verb. அடுத்து v1. இது v2 அப்படின்னா முடிஞ்சு போன விஷயம். ஓகே, முடிஞ்சதை பற்றி நம்ம பேசுறது. அப்போ கம்மோட பாஸ்ட் என்னது? came. ஓகே, இது v1 அப்படின்னா பிரசன்ட் ஃபார்ம், v2 னா பாஸ்ட் ஃபார்ம். இனி v3. v3 னா கம்மோட அதே தான், கம். ஓகே, கம், came, கம். எல்லாத்துக்கும் இப்படி வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள்ல நிறைய இருக்கு இதே போல v1 v2 v3 ஃபார்ம். அதை படிக்காதவங்க அதை பாருங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இங்கிலீஷ்ல நமக்கு இப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்போ v1 பிரசன்ட் ஃபார்ம்னா கம், v2 அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம், v2க்கு came, v3 னா கம் தான். ஓகே, அது இது போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அது v1 go. v2 னா went, போனேன் அதுக்கு went. அடுத்து v3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும்? verb வரணும். அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? v2 ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ v2 என்னது? came. ஓகே, வந்தாள், came. அடுத்து
நேற்று காலை. எப்போ வந்தா? நேற்றுக்கு காலை. அப்ப yesterday morning. அப்போ அவள் நேற்று காலை வந்தாள் அப்படின்னா she came yesterday morning. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் நேற்று காலை வரவில்லை. அப்ப அதையே நம்ம நெகட்டிவா சொல்றோம். அவ நேற்று காலை நேற்றுக்கு மார்னிங் வரல அப்படின்னு சொல்லுவோமா? அவ நேற்று மார்னிங் வரல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she. அடுத்து என்னது வரணும் பாருங்க, அவள் நேற்று காலை வரவில்லை. வரல, அவ நேற்று மார்னிங் வரல அப்படின்னு சொல்றது. அதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவா பேசுறதுக்கு நம்ம didn't சேர்ப்போம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே didn't தான் வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு என்ன வரணும்? didn't. ஓகே, she didn't come. she didn't come அப்படின்னா அவள் வரவில்லை, இல்ல அவ வரல அப்படின்னு சொல்றது. என்னைக்கு வரல? நேற்று காலை, yesterday morning. ஓகே, அப்போ அவ நேற்று காலை வரவில்லை அப்படின்னா she didn't come yesterday morning. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, இந்த didn't வரும்போது verb எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். அதாவது be1 ஃபார்ம்ல தான் இருக்கும். எப்போ? didn't. நம்ம didn't நெகட்டிவா பேசுறதுக்கு சேர்ப்போம். அப்போ verb எப்பவுமே என்னது? be1 ஃபார்ம்ல தான் இருக்கும். didn't வந்தாலே be1 ஃபார்ம். அதே இது இங்க didn't நம்ம பாசிட்டிவா பேசுறதுக்கு நம்ம did யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம இங்க என்ன சேர்ப்போம்? be2 ஃபார்ம். verb be2 ஃபார்ம்ல இருக்கும். didn't சேர்க்கும் போது be1 ஃபார்மா மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறதும் நெகட்டிவா क्वेश्चन கேக்குறதும் பார்க்க போறோம். பாசிட்டிவா எப்படி क्वेश्चन கேக்குறது? அவள் நேற்று காலை வந்தாளா? நம்ம கேட்போம்ல, அவன் நேற்று காலையில வந்தாளா அப்படின்னு கேட்போமா? அவள் நேற்று காலையில வந்தாளா அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் பாருங்க. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கணும்னா அங்க did யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறதுக்கு did, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறதுக்கு didn't. ஓகே, அப்ப அவ நேற்று காலையில வந்தாளா அப்படின்னு கேக்குறதுக்கு என்னது? did. ஃபர்ஸ்ட் did தான் போடணும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் போடணும், she, அவள். ஓகே, அடுத்து என்னது? verb. அவள் நேற்று காலை வந்தாளா. அப்போ did வந்தாலே verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? be1 ஃபார்ம்ல இருக்கணும். நம்ம பாஸ்ட பற்றி நம்ம क्वेश्चन கேட்டாலும் ஓகே, அவள் நேற்று காலை வந்தாளா, வெர்போடே முடியுது பாருங்க, வந்தாளா அப்படின்னு. அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேக்குறது. அப்போ verb did வந்தனால be1 ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து என்னது? ரிமைனிங் இருக்க நேற்று காலை, yesterday morning. ஓகே, did she come yesterday morning அப்படின்னா அவள் நேற்று காலை வந்தாளா. அடுத்து பாருங்க, அவள் நேற்று காலை வரவில்லையா. அவ நேற்று காலையில வரவில்லையா அப்படின்னு கேட்கணும்னா அது நெகட்டிவா எப்படி கேக்குறது? didn't. ஓகே, இங்க பாசிட்டிவா கேட்கும் போது did, இங்க என்னது? didn't. didn't, அடுத்து என்னது? சப்ஜெக்ட் she, அடுத்து என்னது? verb வரவில்லையா. verb didn't. இந்த didn't வந்தாலே verb எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து yesterday morning. அப்போ அவ நேற்று காலை வரவில்லையான்னு கேட்கும் போது didn't she come yesterday morning. இது நம்ம மாத்தியும் கேட்கலாம். இந்த didn't இருக்குல்ல, அத did she not come. ஓகே, did she not come yesterday morning. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் அப்படின்னா என்னது? இனிமேல் தான் நடக்கக்கூடிய செயல், அதுதான் ஃபியூச்சர்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து ஆக்ஸிலரி வெர்ப் will வரும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will, அடுத்து வெர்ப் be1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அப்போ அவள் நாளை வருவாள். செலக்ட் எப்படி பேசுறோம்? அவ நாளைக்கு வருவா. நம்ம சொல்லுவோம்ல, அவ என்னைக்கு வருவா? அவ நாளைக்கு வருவா, இல்ல அவ அடுத்த வாரம் வருவா, இல்ல அடுத்த வருஷம் வருவா அப்படி சொல்லுவோம்ல. அப்ப இனிமேல் தான் நடக்கக்கூடிய செயல். அப்போ வருவாள் அப்படிங்கிறது என்னது? ஃபியூச்சரை மீன் பண்ணும். வருவாள், போவாள், இனிமேல் தான் தூங்குவாள், அப்படி இனிமேல் நடக்கக்கூடிய செயலை மென்ஷன் பண்றது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் she, அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? will வரும். will
அடுத்து வெர்ப் எது? அவள் நாளை வருவாள், வரக்கூடிய செயல். பாரதிக்கு இங்கிலீஷ்ல கம். அந்த கம்ங்கிறது என்னது? வெர்ப். அது V1 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நாளை, டுமாரோ. அப்ப அவ நாளை வருவா, அவ நாளைக்கு வருவா அப்படின்னு சொல்றது she will come tomorrow. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் நாளை வரமாட்டாள். இதோட நெகட்டிவ் வருவாள், அதுக்கு நெகட்டிவ் என்னது? வரமாட்டா. அவ நாளைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லணும்னா வரமாட்டாள். அது என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, வரமாட்டாள் அப்படின்னு. அப்போ நெகட்டிவ்ல பேசும்போது ஃபர்ஸ்ட் அவள் சப்ஜெக்ட் she. அடுத்து என்னன்னா won't. won'tங்கிறது will not. will not இததான் நம்ம won'tன்னு சொல்றோம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? won't. ஓகே, will notக்கு பதிலா won't யூஸ் பண்ணுவோம். won't. அடுத்து என்னது? come, verb. அடுத்து நாளை, tomorrow. அவள் நாளை வரமாட்டா அப்படின்னா she won't come tomorrow. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிட்டிவா நம்ம எப்படி क्वेश्चन கேக்குறது, நெகட்டிவா எப்படி क्वेश्चन கேக்குறது. பாருங்க, பாசிட்டிவ் எப்படி கேக்குறோம்? அவள் நாளை வருவாளா நம்ம கேட்போம்ல, அவ நாளைக்கு வருவாளா, இல்ல நீ நாளைக்கு வருவியா அப்படின்னு கேட்போமா? அவர்கள் நாளைக்கு வருவார்களா அப்படி கேட்போம். நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் வருவியா அப்படின்னு கேட்போமா? நீ அடுத்த வாரம் வருவியா அப்படின்னு கேட்போமா? அப்படி கேட்கும் போது நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம கேட்கலாம். ஓகே, அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம क्वेश्चनா கேட்கும் போது என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த ஆக்ஸிலரி வெர்ப் will இருக்குல்ல, will இந்த சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில வரும். இது எல்லா டென்ஸுக்குமே ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஆக்ஸிலரி வெர்ப், ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கும். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? will. ஓகே, இந்த will யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்கணும். ஓகே, இல்ல क्वेश्चनா கேட்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப், இதுல எல்லா டென்ஸுக்குமே ஒவ்வொரு ஆக்ஸிலரி வெர்ப் கொடுத்திருக்கோம். அந்த ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चनா கேட்கணும். அந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான் என்னது? ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அப்ப இந்த டென்ஸ்க்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நீங்க क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? will. will யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்கணும். இதே இது நெகட்டிவா क्वेश्चन கேட்கும்போது won't யூஸ் பண்றோம். ஓகே, will not, அதுக்கு தான் won't. ஓகே, அப்போ பாசிட்டிவா நம்ம क्वेश्चन கேட்கும்போது என்னது? இத தூக்கி இந்த ஆக்ஸிலரி வெர்ப தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டு क्वेश्चन கேட்டா போதும். அப்போ அவள் நாளை வருவாளா அப்படின்னா will, ஆக்ஸிலரி வெர்ப் will வரும். அதுக்கு அடுத்து என்னது? அவள் she. அடுத்து என்னது? வெர்ப். வெர்ப் என்ன? வருவாளா, வரக்கூடிய செயல் நடக்குமான்னு கேட்டிருக்கு. அப்போ பாரதிக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. இது வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து என்னைக்கு வருவாளா? நாளைக்கு. அப்ப tomorrow. அவள் நாளை வருவாளா அப்படின்னா will she come tomorrow. நீ நாளை வருவியா அப்படின்னு கேட்போமா? நீ நாளைக்கு வருவியா அப்படின்னா will. இங்க என்னது? சப்ஜெக்ட் பதில் என்ன வரும்? you. நீன்னு கேக்குறோம், நீனா you. will you come tomorrow. இதே இது WH question யூஸ் பண்ணி what, where, when இப்படி WH question யூஸ் பண்ணி நாம கேக்குறோம் அப்படின்னா WH question தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து ஆக்ஸிலரி வெர்ப், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப், இப்படி கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, அவள் நாளை வரமாட்டாளா நம்ம கேட்போம்ல, அவ நாளைக்கு வரமாட்டாளா அப்படின்னு கேட்போமா? அப்போ அவ நாளைக்கு வரமாட்டாளான்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? இங்க பாசிட்டிவா கேக்குறதுக்கு will, இங்க நெகட்டிவா கேக்குறதுக்கு won't. ஓகே, won't, வரமாட்டாளா won't. அடுத்து சப்ஜெக்ட் she, அடுத்து verb come tomorrow. ஓகே, அவ நாளைக்கு வரமாட்டாளா won't she come tomorrow. நீ நாளைக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்கணும். நீ நாளைக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்கும்போது வரமாட்டியா பாருங்க, வருவாள் பாசிட்டிவா நம்ம சாதாரணமா பேசும்போது அவள் நாளை வருவாள். அடுத்து வரமாட்டாள், நெகட்டிவா பேசும்போது வரமாட்டாள். அடுத்து கொஸ்டின் கேட்கும்போது வருவாளா, அடுத்து அது நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும்போது வரமாட்டாளா. ஓகே, வரமாட்டாளா அப்படின்னு கேட்கிறோம். இது எல்லாமே என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. ஓகே, அப்போ won't she come tomorrow அப்படின்னா அவள் நாளை வரமாட்டாளா. இது நீ நாளைக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்கும்போது வரமாட்டியா அப்படின்னு கேட்கும்போது won't
you. நீனா you. Won't you come tomorrow? Okay, the subject மட்டும் தான் மாறும். Next, fourth one என்ன? Present continuous tense. Present continuous tense na present. Present na இப்போ. இப்போ கண்டினியூஸா நடந்துட்டு இருக்க செயல். ஓகே, இப்போ கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கத மென்ஷன் பண்றதா என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு முக்கியம் இல்ல. இதுல என்னது? டைம் பீரியட் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் தேவை கிடையாது. ஆனா நம்ம இப்போ நீ என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணி கொண்டு இருக்க அத சொல்றது. ஓகே, நான் இப்போ வந்துட்டு இருக்கேன், அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாள். கொண்டு அப்படின்னாலே அது கண்டினியூஸா நடக்கக்கூடிய செயலை மென்ஷன் பண்றது. கண்டினியூஸ் அப்படின்னாலே என்னது? கொண்டு அப்படின்னு வரும். அவள் இப்போது வந்து கொண்டு இருக்கிறாள், அவள் இப்போது வந்துட்டு இருக்கா, வந்துட்டு இட்டு அப்படின்னு சொல்லுவோம். வந்து கொண்டு இருக்கிறாள். அவள் இப்போது சென்னைக்கு போய் கொண்டு இருக்கிறாள். நான் இப்போ கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா, கடைக்கு போயிட்டு இருக்கேன், போய் கொண்டு இருக்கிறேன், எல்லாமே ஒண்ணுதான். அப்போ இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா அது இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னாலும் தப்பு கிடையாது, இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நடக்கக்கூடிய செயலை நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்ல, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சமைச்சு கொண்டு இருக்கிறேன், சமைத்து கொண்டு இருக்கிறேன், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. எழுதிட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன், அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கக்கூடிய செயலை நம்ம மென்ஷன் பண்றது. அப்போ இது எப்படி எழுதுறது? அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாள், அவ இப்போது வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது. அது எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து என்னன்னா am, is, are இந்த 3 be verb இருக்கும். இதுதான் இங்க என்னது? ஆக்சிலரி verb. ஓகே, இந்த 3 be verb present continuous tenseக்கு இருக்கும். அடுத்து verb கூட ing சேர்ப்போம். continuous form அப்படினாலே verb கூட ing வந்துரும். இப்போ சப்ஜெக்ட் I வரும்போது am am. ஓகே, சப்ஜெக்ட் I வரும்போது மட்டும்தான் இந்த be verb am வரும். அடுத்து is எப்ப இல்லனா சப்ஜெக்ட் he, she, it, அப்புறம் நேம்னா ஒண்ணே ஒண்ணு ஒருத்தங்களோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணும் போது, இப்போ கீதா, அடுத்து ராஜா, இப்படி ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம இஸ் சேர்ப்போம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இப்போ கீதாவும் நானும், அடுத்து கீதா, மீரா அண்ட் நான் அப்படின்னு சொல்லுவோம்ல, மற்றும் நான் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன சேர்க்கணும்? ஆர் சேர்க்கணும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்ணும்போது ஆர் சேர்க்கணும், ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி பேசும்போது என்ன சேர்க்கணும்? இஸ் சேர்க்கணும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் யூ, பி, தே, அடுத்து ப்ளூரல் நவுன் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்றப்போ என்ன சேர்க்கணும்? ஆர் சேர்க்கணும். ஓகே, அப்போ ஆம் வந்துச்சுன்னா ஐ வரும். சப்ஜெக்ட் ஐ வந்தாலே ஆம் தான் வரும். அடுத்து சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், அடுத்து நேம் ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி பேசுறப்போ இஸ் யூஸ் பண்ணும். அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட யூனா நீ, நீங்கள். இப்போ ஒருத்தங்களை சொன்னாலும் நம்ம யூன் தான் சொல்லுவோம், ஒன்றுக்கு மேல் சொன்னாலும் யூன் தான் சொல்லுவோம். நீ, நீங்கள் அப்படின்னு சொல்றது. ஓகே, யூ, வி, தே இது வந்தா ஆர். ஓகே, அப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? ஷி வந்திருக்கு. ஷி வந்தாலே அடுத்து என்ன வரணும்? பி வர்ப், இஸ் வரும். பி வர்ப் தான் வரும், அது இஸ். அடுத்துதான் வர்ப், மெயின் வர்ப் வரும். மெயின் வர்ப் அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாள், வரக்கூடிய செயல் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம்மோடு கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். இப்போது, இப்போதுனா now. அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா she is coming now. நான் இப்போது வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா, நான் இப்போது வந்துட்டு இருக்கேன். அப்போ இல்ல என்ன வரும்? ஐ, நான்னா ஐ வந்தாச்சுன்னா இங்க என்ன வரும்? ஆம் வரும். I am coming now. ஓகே, நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவள் இப்போது வந்து கொண்டிருக்கவில்லை.
இது வந்து என்னது வந்து கொண்டிருக்கிறாள் பாசிட்டிவா பேசுறது. அதோட நெகட்டிவ் வந்துட்டோனும் இருக்கல, அவ வந்து வந்துட்டோனும் இருக்கல அப்படின்னு சொல்லணுமா, அதுதான் வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா என்னது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா ஷீ வரும். அடுத்து என்னது வி வர்ப் இஸ் தான் வரும். இஸ் கூட என்ன சேர்க்கணும் நெகட்டிவ் இஸ்ன்ட் இல்லனா இஸ் நாட். இஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது இஸ்ன்ட். இஸ்ன்ட்னு சொல்லலாம் இஸ் நாட்னு சொல்லலாம். ஓகே அப்ப இஸ் இட் கம்மிங் நவ. ஓகே அப்போ வந்து கொண்டிருக்கவில்லை நெகட்டிவா பேசும்போது அந்த பி வர்க் கூட என்ன சேர்க்கணும் நாட் கூட சேர்த்தா போதும். ஓகே she is it coming now. நெக்ஸ்ட் பாருங்க the present continuous tenseல வந்து நம்ம பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது. இப்ப பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது பாருங்க அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாளா. நம்ம கேட்போம்ல அவ இப்ப வந்துட்டு இருக்காளா அப்படின்னு. வந்துட்டு இருக்காளா வந்துட்டு அவ இப்ப வந்துட்டு இருக்காளா அப்படின்னு கேட்போமா, அதுதான் அவ இப்போது வந்து கொண்டிருக்கிறாளா இல்ல வந்துட்டு இருக்காளா அப்படின்னு கேக்குறது. அப்போ அது எப்படி கேக்குறது பாருங்க, எப்பவுமே என்னது கொஸ்டினா கேட்கும் போது இங்க ஆக்சிலரி வர்ப் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஆக்சிலரி வர்ப் இருக்கும் தானே, அந்த ஆக்சிலரி வர்பை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினா கேட்கணும். இல்ல பாருங்க அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாளா, அவள் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு ஷீ வந்திருக்கு. ஷீ வந்தா என்ன ஆக்சிலரி வர்ப் யூஸ் பண்ணுவோம் இஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ நம்ம சாதாரணமா பேசும்போது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், ரெண்டாவது தான் என்னது ஆக்சிலரி வர்ப் வரும். அதையே क्वेश्चनா கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வர்ப் அடுத்து தான் சப்ஜெக்ட். ஓகே அப்ப she வந்தாச்சு அப்படினா is தான் வரும். is she. ஓகே is ஆக்சிலரி வர்ப் அடுத்து she அடுத்து என்ன வரணும் verb. அந்த verb கூட ing ஃபார்ம்ல இருக்கும். ஓகே வந்து கொண்டிருக்கிறாளா அது verb கூட ing சேர்க்கும். அடுத்து இப்போது, இப்போதுனா now. அவள் இப்போது வந்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னா is she coming now. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அவள் இப்போது வந்து கொண்டிருக்கவில்லையா. அவ வந்து இப்போது வந்துட்டோன்னு இருக்கலையா அப்படின்னு நெகட்டிவா கேட்கும் போது அதை எப்படி கேட்கலாம், நெகட்டிவா கேட்கறதுக்கு என்னது இந்த ஆக்சிலரி வர்ப் இருக்குல்ல இந்த பி வர்ப், இந்த பி வர்ப் கூட என்னது நாட் சேர்த்தா போதும். இத வந்து is notனு சொல்லலாம் இல்ல isn't. ஓகே அப்போ isn't she coming now அப்படினா அவள் இப்போது வந்து கொண்டிருக்கவில்லையா, அவ இப்போ வந்துட்டோன்னு இருக்கலையா அப்படின்னு கேக்குறது. ஓகே isn't she coming now. நெக்ஸ்ட் என்னன்னா past continuous tense. past continuous tense அப்படினா past அப்படினா என்னது past. ஓகே கடந்த காலத்தை மென்ஷன் பண்றது. அப்போ கடந்த காலத்துல ஒரு செயல் கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு செயல் கடந்த காலத்துல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கத மென்ஷன் பண்றது. ஓகே இங்க வந்து என்னது டைம் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். நம்ம சாதாரணமா அவ வந்து கொண்டிருந்தாள், அவள் போய் கொண்டிருந்தாள், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த நேரத்துல நம்ம என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெண்டு நிகழ்வு நடக்கும் போது நம்ம சொல்லுவோம். அவள் வரும்போது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அந்த சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி ரெண்டு நிகழ்வு நடக்கும் போது ஒரு செயல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும், கொஞ்ச நேரம் லென்த்தா நடக்கும், இன்னொரு செயல் வந்து ஷார்ட்டா முடிஞ்சிடும். அப்ப ஷார்ட்டா முடியுது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அடுத்து கண்டினியூஸா கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருக்கும்ல அது வந்து என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்பா வந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போது கரண்ட் போயிடுச்சு. அப்போ அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்த போது, அப்போ என்னது அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தது என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கரண்ட் போனது என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே அப்போ அவள் வந்து கொண்டிருந்தாள் அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் she. ஓகே ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் அடுத்து என்னன்னா was were. இந்த பி வர்ப் தான் இருக்கணும். ஓகே ஆக்சிலரி வர்ப் என்னெல்லாம் வந்திருக்கு was were. எப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இந்த ரெண்டு ஆக்சிலரி வர்ப் தான். அடுத்து வர்ப் கூட ing சேர்ப்போம். இப்போ சப்ஜெக்ட் I, he, she, it, அப்புறம் நேம். நேம்னா ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல, அப்போ
அந்த நேரம் வந்து was யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த நேரம் என்னது was. அதே இது subject you we they அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட கூட நம்ம மென்ஷன் பண்றப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க பாருங்க சப்ஜெக்ட் she வந்திருக்கு. she வந்தாலே என்ன யூஸ் பண்ணணும், was யூஸ் பண்ணணும். அப்போ she was, அடுத்ததா என்ன வரணும், verb வரும். அந்த verb கூட ing சேர்ப்போம். ஓகே, இது past பத்தி நம்ம பேசினாலும் verb வந்து present formல கூட என்ன சேர்ப்போம், ing சேர்த்துவோம். ஓகே, அப்போ she was coming அப்படின்னா அவள் வந்து கொண்டிருந்தாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அவள் வந்து கொண்டிருக்கவில்லை. அவ வந்து வந்துட்டோன்னு இருக்கல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லணும். இது வந்து என்னன்னா பாஸ்ட்ல இந்த செயல் வந்து நடக்கல, கண்டினியூஸா நடக்கல அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப எப்படி சொல்றது, she was not coming, she was not coming. ஓகே, அப்ப அவ வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கல அப்படின்னா she was not coming. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நம்ம பாசிட்டிவா கொஸ்டின் கேக்குறது எப்படின்னு, நெகட்டிவா கொஸ்டின் கேக்குறது எப்படின்னு பார்க்க போறோம். இல்ல பாசிட்டிவா எப்படி கொஸ்டின் கேக்குறதுன்னு பாருங்க. அவள் வந்து கொண்டிருந்தாளா, நம்ம கேட்போம்ல அவ வந்துட்டு இருந்தாளா அப்படின்னு. அப்போ அவ வந்துட்டு இருந்தாளா, வந்து கொண்டிருந்தாளா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், இல்ல வந்து என்ன பார்க்கணும், ஆக்சிலரி வெர்ப், அதாவது பி வெர்ப் பார்க்கணும். இல்ல பி வெர்ப் வந்து எதுக்கு, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, she வந்திருக்கு. she வந்துச்சுன்னா அதுல என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும், was யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். அப்போ was. ஓகே, அந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினே கேட்கணும். ஓகே, இதுல WH கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அந்த WH கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலரி வெர்ப் வரும். ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னா இந்த பி வெர்ப். ஓகே, அப்போ was, அதுக்கு அடுத்துதான் என்ன வரணும், she, சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அதுக்கு அடுத்து வந்து கொண்டிருந்தாளா, அப்போ வருகிற செயல் தான் நடக்குது. வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம், கூட என்ன சேர்க்கணும், ing சேர்க்கணும். அப்போ அவள் வந்து கொண்டிருந்தாளா அப்படின்னா was she coming. ஓகே, இதே இது அவர்கள் வந்து கொண்டிருந்தார்களா அப்படின்னு கேட்கணும்னா அவர்கள் வந்துட்டு இருந்தாங்களா இல்ல வந்து கொண்டிருந்தார்களா அப்படின்னு கேட்கணும்னா இங்க என்ன சேர்க்கணும், அவர்கள், சப்ஜெக்ட் அவர்கள்னு வந்திருக்கு. அவர்கள்னா they, சப்ஜெக்ட் they வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன போடணும், they வந்தா இங்க were போடணும். were they coming. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, were they coming. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவள் வந்து கொண்டிருக்கவில்லையா. அதையே நம்ம பாஸ்ட்ல நடந்ததை நம்ம நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம். அவள் வந்து கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு பாஸ்ட்ல உள்ளத வந்து நெகட்டிவா நம்ம கொஸ்டின் கேட்கும் போது எப்படி போடணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன, அவள், அவள் வந்து கொண்டிருக்கவில்லையா. அப்ப அவள்னா she, she வந்தாச்சு அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும், was. அத நெகட்டிவா கேட்கும் போது wasn't. ஓகே, பாசிட்டிவா கேட்கும் போது was, கூட என்ன சேர்க்கணும், நெகட்டிவா கேட்கும் போது கூட not சேர்த்தா போதும். அப்போ wasn't இல்லனா was not, அததான் wasn't போட்டிருக்கு. ஓகே, wasn't she coming. அப்போ அவள் வந்து கொண்டிருக்கவில்லையா. இது வந்து பாஸ்ட்ல இந்த செயல் என்னது, நெகட்டிவா நடக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர்னா இனிமேல் தான் நடக்கக்கூடியது ஃபியூச்சர். அதுல இனிமேல் நடக்கக்கூடியது என்னது, கண்டினியூஸா நடக்கக்கூடியதை மென்ஷன் பண்றது. ஓகே, அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் தான் ஒரு செயல் நடக்கும், அது கொஞ்சம் கண்டினியூஸா நடந்து அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட், அடுத்து என்னன்னா will be. ஓகே, இல்ல பாருங்க present continuous tenseக்கு வந்து am, is, are இருக்கும். be verb என்ன இருக்கும், am, is, are. past continuous tenseக்கு என்ன இருக்கும், was இல்லனா were இருக்கும். இது future continuous tenseக்கு வந்து will be. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, verb, verb கூட ing. அந்த verb கூட ingனா continuous அப்படினாலே verb கூட ing தான் வரும். ஓகே, அப்ப பாருங்க அவள் வந்து கொண்டிருப்பாள்.
ஃபியூச்சர்ல ஒரு செயல் கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா அது என்னது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அவ வந்து கொண்டிருப்பாள் இல்ல அவ வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றது. அப்போ அவ வந்து கொண்டிருப்பாள், அவள் வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன போடணும் will be, இந்த be verb. ஓகே, ஆக்சிலரி வெர்ப்னு சொல்றோம். இந்த be verb will be. அடுத்துதான் என்னது verb. என்ன செயல் நடக்கு வந்துட்டு இருக்க செயல் நடக்கு. அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம் கூட ing. she will be coming அப்படின்னா அவள் வந்து கொண்டிருப்பாள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவள் வந்து கொண்டிருக்க மாட்டாள். இதோட நெகட்டிவ் ஃபார்ம். அவ வந்து கொண்டிருப்பாள், வந்துட்டு இருப்பா அப்படின்னா அது பாசிட்டிவ். வந்துட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோமா, வந்துட்டு இருக்க மாட்டா, வந்து கொண்டிருக்க மாட்டாள், எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அப்படி நெகட்டிவ்ல சொல்லணும்னா எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she. ஓகே, அவள் she. அடுத்து என்ன இங்க போட்டோம் will be. இங்க என்ன போடணும் will not be. ஓகே, willக்கு கூட என்ன சேர்க்கணும் not. இல்லைன்னா இதை will not அத won't ன்னு சொல்லலாம். ஓகே, won't இல்லைன்னா will not. அடுத்து கூட என்ன சேர்க்கணும் be. அடுத்து verb coming. புரியுதா? அப்ப அவள் வந்து கொண்டிருக்க மாட்டாள் அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லணும்னா she will not be coming இல்லனா she won't be coming. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி? பாசிட்டிவா क्वेश्चन கேக்கும்போது அவள் வந்து கொண்டிருப்பாளா, அவள் வந்துட்டு இருப்பாளா அப்படின்னு கேக்குமா. அவ வந்துட்டு இருப்பாளா, வந்து கொண்டிருப்பாளா அப்படின்னு ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடக்கிறத நம்ம क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா இப்படி கேட்கலாம். அத எப்படி கேக்குறது பாருங்க. இதுல will be இருக்கு. இந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி தானே நம்ம क्वेश्चन கேட்போம். அப்போ இல்ல will be இருக்கிறத இந்த will மட்டும் தான் எடுத்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஓகே, will போட்டுட்டு அதுக்கு அடுத்து என்னது சப்ஜெக்ட் she. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இந்த will தான் யூஸ் பண்ணணும். ஓகே, will அடுத்து சப்ஜெக்ட் போடணும். அடுத்து என்னது இந்த be. ஓகே, அடுத்துதான் be. அதுக்கு அடுத்து verb இருக்கணும். இல்ல verb எது வந்து கொண்டிருக்காளா, அப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல தான் கூட ing சேர்ப்போம். அப்போ will she be coming. ஓகே, will she be coming அப்படின்னா அவள் வந்து கொண்டிருப்பாளா அப்படின்னு கேட்கிறது. இது அவ போய்கொண்டிருப்பாளா அப்படின்னு கேட்கணும்னா அவ போயிட்டு இருப்பாளா அப்படின்னு கேட்போமா. போயிட்டு இருப்பாளா, போய்கொண்டு இருப்பாளா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? will அவள் அப்படின்னா she தான். will she be போய்கொண்டிருப்பாளா, அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது go. போட்டு கூட ing. ஓகே, அப்போ will she be going, அவள் போய்கொண்டிருப்பாளா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவள் வந்து கொண்டிருக்க மாட்டாளா. அவ வந்து கொண்டிருக்க மாட்டாளான்னு நெகட்டிவ்ல கேக்குறோம். அவ வந்து கொண்டிருப்பாளா, அதையே நெகட்டிவ்ல கேட்கணும்னா அவ வந்து கொண்டிருக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அத நெகட்டிவ்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா क्वेश्चन கேட்கணும்னா எதுல சேர்க்கணும்? இங்க பாருங்க, won't வந்து கொண்டிருக்க மாட்டாளா. இந்த will இருக்குல்ல, will not அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம்? won'tனு எழுதலாம். இல்லைன்னா நம்ம எப்படி சேர்க்கணும்? will போட்டு அடுத்து சப்ஜெக்ட் she, அடுத்து not be coming. ஓகே, இப்படியே எழுதலாம். will she not be coming இல்லைன்னா அதுக்கு பதில் இந்த will not போடுறதுக்கு பதில் won't she. அடுத்துதான் என்ன சேர்க்கணும்? be சேர்க்கணும். ஓகே, won't she be coming இல்லைன்னா will she not be coming. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, present perfect tense. இந்த present perfect tenseனா ஒரு செயல் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், அத நம்ம presentல கனெக்ட் பண்ணி பேசுறது present perfect tense. இப்ப பாருங்க, அவள் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறாள். நம்ம சொல்லுவோம்ல, அவ ஆல்ரெடி இங்க வந்திருக்கா அப்படின்னு. வந்தாள் அப்படின்னா அது past tense. வந்தாள் அந்த வெர்போடே முடியுது பாருங்க, வந்தாள். அப்ப அது என்ன? சிம்பிள் past tense. ஆனா இங்க பாருங்க, வந்து இருக்கிறாள். இப்படி அந்த முடிஞ்சது ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், அத பிரசன்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறது. ஓகே, அதுதான் என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
வந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்தால் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வந்து இருக்கிறாள். ஓகே, வந்து இருக்கிறாள் அப்படின்னா அது வந்து என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இல்ல ஏற்கனவே, ஆல்ரெடி, எப்போதாவது, இப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இது எல்லாமே இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவள் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஏற்கனவே, எப்போதாவது, இப்படி எல்லாம் யூஸ் பண்றது. ஓகே, அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து என்னன்னா ஹாவ் இல்லனா ஹாஸ் இருக்கணும். ஓகே, ஹாவ் இல்லனா ஹாஸ் அது சப்ஜெக்ட பொறுத்து. இப்போ சப்ஜெக்ட் ஐ, அடுத்து யூ, வி, தே. அடுத்து இந்த ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? has யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க பாருங்க, she வந்திருக்கு. she வந்து சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? she வந்தாலே என்ன யூஸ் பண்ணணும்? has யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ has. அடுத்து என்னன்னா verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கணும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3. இப்போ V3 அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம் தானே. அப்புறம் பாஸ்ட் ஃபார்ம் என்னது? came. அடுத்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் V3. ஓகே, அதுக்கும் கம் தான். அதே போல சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. eatங்கிறது V1 பிரசன்ட் ஃபார்ம். அடுத்து V2 ஃபார்ம் என்னது? ate. அடுத்து V3 ஃபார்ம் வந்து eaten. ஓகே, இது வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த V1, V2, V3 இந்த மூணு ஃபார்முமே உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்து have இல்லனா has இருக்கணும். அது சப்ஜெக்ட பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து என்ன? V3 இந்த verb இருக்கணும். ஃபர்ஸ்ட் she சப்ஜெக்ட், அடுத்து என்ன இருக்கு? has. she வந்தாலே has தான் வரும். அடுத்து என்னது? இந்த ஏற்கனவே அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி, அது அப்படியே போட்டுறணும். ஓகே, ஆல்ரெடி. அடுத்துதான் என்னது? verb. வந்திருக்கிறாள். அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட V3 ஃபார்ம் என்னது? அதுவும் கம் தான். அடுத்து எங்க வந்திருக்கா? இங்கே. இங்கேனா here. ஓகே, அப்போ அவள் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறாள் அப்படின்னா she has already come here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் இன்னும் இங்கே வரவில்லை. இதோட நெகட்டிவ், இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட நெகட்டிவ் எப்படி சொல்லலாம்னா, அவ வந்து இன்னும் இங்க வரல, இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னு சொல்றது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இன்னும் ஒரு செயல் நடக்கல அப்படின்னா அது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப பாருங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் she. அடுத்து என்ன எழுதணும்? has. has கூட என்ன போடணும்? not. has it இல்லனா has not. ஏன்னா இது வந்து நெகட்டிவா நம்ம சொல்றது. ஓகே, நெகட்டிவா பேசும்போது நம்ம என்ன சொல்லணும்? has not. has not இல்லனா hasn't. அடுத்து என்னது? verb. verb என்னங்க? வரவில்லை, வரக்கூடிய செயல் தான் நடக்கல. வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அதோட V3 ஃபார்ம் தான் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே here. அடுத்து இன்னும் வரல, இன்னும் அப்படின்னா yet. இன்னும் ஒரு செயல் நடக்கல அப்படின்னா அதுக்கு இன்னும் அப்படின்னா yet. இந்த yet வந்து லாஸ்ட் தான் வரும். ஓகே, அப்போ அவள் இன்னும் இங்க வரவில்லை அப்படின்னா she hasn't come here yet. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படின்னு பாருங்க. இல்ல வந்து பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது என்னன்னா, அவள் ஆல்ரெடி இங்க வந்திருக்கிறாளா, அவ வந்து ஆல்ரெடி இங்க வந்திருக்கிறாள் அப்படின்னா பாசிட்டிவா பேசுறது. அதே இது நம்ம அதே क्वेश्चन கேட்கணும்னா, அவ ஆல்ரெடி இங்க வந்திருக்காளா அப்படின்னு கேட்போமா, வந்திருக்கிறாளா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்போம்? இந்த இதுல வந்து have இல்லனா has இததான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். क्वेश्चन கேட்கும் போது என்னது? இந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். இல்ல வந்து has வருமா have
வருமா? அது சப்ஜெக்ட பொறுத்து. அவள், அவள்னா she வந்திருக்கு. she வந்தாலே இங்க என்ன வரணும்? has தான் வரும். has அடுத்து சப்ஜெக்ட் she, அடுத்து அவள் ஆல்ரெடி இங்க வந்திருக்காளா அப்படின்னா அந்த ஆல்ரெடி அப்படி போடணும். அதுக்கு அடுத்து என்னது? verb. இல்ல அவள் ஆல்ரெடி இங்க வந்திருக்கிறாளா, வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்க. அப்போ என்னது? வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V3 ஃபார்ம் என்னது? கம் தான். ஓகே, கம். அடுத்து என்னது? இங்கே, here. ஓகே, அப்போ has she already come here அப்படின்னா அவள் ஆல்ரெடி இங்க வந்திருக்கிறாளா. இதையே நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் எடுக்கிறோம் பாருங்க. அவள் இன்னும் இங்க வரவில்லையா, இன்னும் அந்த செயல் நடக்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல நம்ம கொஸ்டின் கேட்கும் போது, ஓகே, இன்னும் அந்த செயல் நடக்கல, இன்னும் அந்த செயல் நடக்கவில்லையா அப்படின்னு கேட்கும் போது அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா கேட்கும்போது எப்படி? இங்க பாருங்க, இந்த have இல்லனா has அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுல கொஸ்டின் கேட்கும்போது பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு has ன்னு எழுதுவோம், நெகட்டிவ் கொஸ்டினுக்கு hasn't இல்லனா has not. ஓகே, அப்போ hasn't, அடுத்து சப்ஜெக்ட் she, அடுத்து என்னது? verb. verb. ஓகே, வரவில்லையா அப்படின்னா verb. அப்போ அடுத்து என்னது? here. அடுத்து இன்னும், அந்த yet வந்து லாஸ்ட் தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் hasn't, நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது hasn't, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து verb, அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. ஓகே, அப்ப அவ இன்னும் இங்க வரவில்லையானா hasn't she come here yet. நெக்ஸ்ட் பாருங்க, past perfect tense. the past perfect tense அப்படின்னா ஒரு செயல் பாஸ்ட்லயே நடந்து முடிஞ்சிருக்கும், அத வந்து நம்ம பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறோம். பாருங்க, வந்தாள் அப்படின்னா அவள் வந்தாள் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தானே. இது அவள் வந்து இருக்கிறாள் அப்படின்னா வந்து இருக்கிறாள் அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஆல்ரெடி வந்தாச்சு, அத நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம், வந்து இருக்கிறாள். இது வந்திருந்தாள், அவள் இங்கே வந்திருந்தாள். பாருங்க, வந்திருந்தாள், அவ வந்து இங்க வந்திருந்தா அப்படின்னு சொல்லுமா. அப்போ ஆல்ரெடி வந்தத நம்ம பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறது, வந்து இருந்தாள். இப்படி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சத பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்ப அவள் இங்கே வந்து இருந்தாள், வந்திருந்தாள் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து என்னது? had. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த ஆக்சிலரி verb had தான். ஓகே, அடுத்து என்ன? verb V3 ஃபார்ம்ல இருக்கும், அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இப்ப பாருங்க, அவள் இங்கே வந்திருந்தாள், நம்ம சொல்றோம்ல அவ இங்க வந்திருந்தா அப்படின்னு. அப்ப அதை எப்படி சொல்றது? அவள் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அடுத்து என்ன வரணும்? ஆக்சிலரி verb had, அத அப்படியே போடணும். போட்டுட்டு அதுக்கு அடுத்து என்னது? verb இருக்கணும். அப்ப அவள் இங்கே வந்திருந்தாள், வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட V3 ஃபார்ம் என்னது? கம் தான். அடுத்து எங்க? இங்கே, இங்கேனா here. அப்ப அவள் இங்கே வந்திருந்தாள்னா she had come here. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் இங்கே வந்திருந்ததில்லை, இதோட நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட பாசிட்டிவா பேசுறது இது. அதுல நெகட்டிவா நம்ம பேசுறோம்னா அவ இங்க வந்திருந்தது இல்ல அப்படின்னு நெகட்டிவா பேசுறோம். அப்ப எப்படி? she ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அடுத்து என்னது? இந்த had இருக்குல்ல ஆக்சிலரி verb, அதுக்கு கூட என்ன சேர்க்கணும்? not சேர்க்கணும். ஓகே, had it இல்லனா had not. ஓகே, had it, அடுத்து என்னது? verb, வந்திருந்ததில்லை, வரக்கூடிய செயல் தான் நடக்கல. அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட V3 ஃபார்ம் என்னது? come. அடுத்து இங்கே, இங்கேனா here. ஓகே, அப்போ அவள் இங்கே வந்திருந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது she had it come here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படின்னு பாப்போம். பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது பாருங்க, அவள் இங்கே வந்திருந்தாளா, நம்ம கேட்போம்ல அவள் இங்க வந்திருந்தாளா அப்படின்னு. அப்போ வந்து இருந்தாளா, வந்தாளா அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வந்து இருந்தாளா, ஓகே, வந்து ஆல்ரெடி வந்தத நம்ம பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறோம், வந்து இருந்தாளா அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உள்ளது. ஓகே, அப்படின்னா क्वेश्चन கேக்குறது எப்படி?
இந்த ஆக்சிலரி வெர்ப் இந்த had யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அப்போ had ஃபர்ஸ்ட் எழுதணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had தான். ஓகே, அடுத்து என்ன? அவள் சப்ஜெக்ட் she. அதுக்கப்புறம் வந்திருந்தாளா வெர்ப் வரக்கூடிய செயல் நடந்துதான். அப்போ கம் அந்த வெர்ப் என்னது? V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் இங்கே இங்கேனா here. அப்ப அவள் இங்கே வந்திருந்தாளா அப்படின்னா had she come here. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் இங்கே வந்திருந்ததில்லை. அதோட நெகட்டிவா நம்ம எப்படி சொல்றது? நெகட்டிவா क्वेश्चन கேட்கணும்னா had இங்க போட்டு இங்க hadn't. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, இங்க had இங்க hadn't. hadn'tனா had not. ஓகே, அப்ப hadn't she come here அப்படின்னா அவ இங்க வந்திருந்தது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். the future perfect tense அப்படின்னா ஒரு செயல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு முக்கியம் இல்ல, ஆனா அந்த செயல் வந்து ஃபியூச்சர்ல எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும்னா அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர்ல தான் அந்த செயல் முடியும், ஆனா அது எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த வார இறுதிக்குள்ள எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியும், நாளைக்கு இந்த நேரம் எங்க அக்கா வந்திருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு முக்கியம் இல்ல, ஆனா எப்போ முடியும் அந்த செயல், ஒரு செயல் எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும்னா அங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, நாளை இந்நேரம் அவ வந்திருப்பா. நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு இந்த நேரம் அவ வந்திருப்பா, நாளைக்கு இந்த நேரம் எங்க அப்பா வந்திருப்பாங்க, இப்படி சொல்லுவோம் தானே. அப்போ ஃபியூச்சர்ல இந்த நேரம் அது நடந்து முடிஞ்சிருக்கும். அது எப்போன்னு நம்மளால சொல்ல முடியும்னா அங்க இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து will have. ஓகே, இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? will have. அடுத்து வெர்ப் வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். இந்த present perfect tense, past perfect tense, அடுத்து future perfect tense. இந்த மூணு perfect tenseக்கும் என்னது? வெர்ப் வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க, நாளை இந்நேரம் அவள் வந்திருப்பாள். அப்ப நாளை இந்நேரம் அப்படின்னா by this time tomorrow. by this time tomorrow. நாளை இந்நேரம். அடுத்து அவள் வந்திருப்பாள். இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசுறோம். பாருங்க, சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள்னா she. அடுத்து என்ன போடணும்? will have. அடுத்து will have அப்படியே போட்டாச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will have தான் வரும். ஓகே, will have. அடுத்து வந்திருப்பாள். அப்ப என்ன செயல் நடக்கு? வரக்கூடிய செயல். இப்போ அவள் வந்தாள் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். வந்து இருப்பாள் அப்படின்னா அது என்னது? ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, ஃபியூச்சர்ல அந்த செயல் இந்த நேரத்துல நடந்திருக்கும். அப்போ வந்திருப்பாள். கம். by this time tomorrow she will have come. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் வந்திருக்க மாட்டாள். அவ வந்திருக்க மாட்டா அப்படின்னு நம்ம வந்து நெகட்டிவ்ல சொல்றோம். நெகட்டிவ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் she, அடுத்து என்ன போடணும்? will not have. அந்த will have பாசிட்டிவா பேசுறதுக்கு will have, அதுக்கு இடையில என்ன போடணும்? not. இந்த will not வந்து won't னு போடலாம். won't னு சொல்லலாம், இல்ல will not. ஓகே, won't have come அப்படின்னு சொல்லலாம், இல்ல she will not have come அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அவ வந்திருக்க மாட்டாள் அப்படின்னா she will not have come. அதே இது அவ வரமாட்டா அப்படின்னா அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லணும்னா அது ஃபியூச்சரை மெயின் பண்ணுது. ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறத மெயின் பண்ணுது. ஓகே, அவ வரமாட்டாள் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவா பேசுறத நம்ம மென்ஷன் பண்றது. அப்ப என்ன போடணும்? she won't come. ஓகே, அவள் வரமாட்டாள் அப்படின்னா she won't come. ஓகே, இது அவ வந்திருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லணும்னா என்னது? she will not have come. இல்லனா அதுக்கு இடையில won't போடணும். ஓகே, will notக்கு பதில் won't போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படின்னு பாப்போம். இல்ல வந்து பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? நாளைக்கு வந்து இந்நேரம் அவ வந்திருப்பா அப்படின்னு நம்ம பாசிட்டிவா பேசுறோம் தானே. இது பாசிட்டிவா அதுல क्वेश्चन கேட்கணும்னா நாளை இந்நேரம் அவ வந்திருப்பாளா அப்படின்னு கேட்கலாம். அப்ப நாளை இந்நேரம் நான் அதை விட்டுட்டு மற்றபடி அவ வந்திருப்பாளா அப்படின்னு நான் ஷார்ட் எழுதிட்டேன். அதுக்கு மட்டும் பார்ப்போம். பாருங்க, அவள் வந்திருப்பாளா. அப்ப கொஸ்டினா கேக்குற நேரம் என்ன பண்ணணும்?
இங்க வந்து ஆக்சிலரி வெர்ப் பார்க்கணும். இந்த ஆக்சிலரி வெர்ப்ல என்னது will have அல்ல will மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அப்போ will. ஓகே, அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள்னா she. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம will தான் போடணும். ஓகே, அப்போ will she. அடுத்துதான் என்னது? have. இது வந்து என்னது? இந்த சப்ஜெக்ட பொறுத்து has வரும் அப்படி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will யூஸ் பண்ணணும். அதே போல have தான் வரும். ஓகே, இங்க என்னது? will have. இததான் நம்ம பிரிச்சு இப்படி போட்டிருக்கோம். ஓகே, அப்ப எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த will have தான் வரும். அது क्वेश्चनா கேக்குற நேரம் இந்த will தூக்கி ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்துதான் have. ஓகே, have. அடுத்துதான் என்னது? verb. verb எது? வந்திருப்பாளா. ஓகே, அப்ப வந்திருப்பாளான்னா என்னது? வரக்கூடிய செயல் நடந்துதா. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல come. verb V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அப்போ will she have come அப்படின்னா அவள் வந்திருப்பாளா. இதே இது அவர்கள் வந்திருப்பார்களா அப்படின்னு கேட்கணும்னா அவர்கள் வந்திருப்பார்களா. அதுக்கும் என்னது? will. இங்க என்ன போடணும்? அவர்கள். அதுக்கு சப்ஜெக்ட் they போடணும். they have come. ஓகே, சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் வந்திருக்க மாட்டாளா. நாளை இந்நேரம் அவ வந்திருக்க மாட்டாளா அப்படின்னு நெகட்டிவா கொஸ்டின் கேக்குறோம். அப்ப நாளை இந்நேரம் அதை விட்டுட்டு நான் அவள் வந்திருக்க மாட்டாளா அதை மட்டும் எடுத்துருக்கேன். ஓகே, அப்ப அவள் வந்திருக்க மாட்டாளா நெகட்டிவா கொஸ்டின் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, இந்த will யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம நெகட்டிவா பேசும்போது won't யூஸ் பண்ணலாம், இல்ல will not யூஸ் பண்ணலாம். இப்போ will ஃபர்ஸ்ட் will அப்படியே எழுதணும். அதுக்கு அடுத்து என்னது? சப்ஜெக்ட் she. அடுத்து என்னது? not போடணும். ஓகே, அடுத்துதான் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து not have. ஓகே, not அடுத்து have, அடுத்து என்னது? verb. அப்போ அவள் வந்திருக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கணும்னா will she not have come. அதே இது இப்படியே கேட்கலாம். won't willுக்கு பதில் நம்ம என்ன சேர்க்கணும்? won't. won't she have come. won't she have come னு கேட்கலாம். will she not have come னு கேட்கலாம். ஓகே, அப்போ அவ வந்திருக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, present perfect continuous tense. இந்த present perfect continuous tense அப்படின்னா ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பிரசன்ட்ல அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் present perfect continuous tense. இப்போ present continuous tenseக்கும் இந்த present perfect continuous tenseக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த present perfect continuous tenseனா ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு குறிப்பிட்ட காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம். இப்ப பாருங்க, 2018 இருந்து இப்போ வரைக்கும் பிரசன்ட். ஓகே, இப்போ வரைக்கும் அந்த செயல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு செயல் வந்து 2018 ஸ்டார்ட் ஆகி அது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் present perfect continuous tense. நம்ம சொல்லுவோம்ல, 2018 இருந்து நான் இந்த கம்பெனில தான் வேலை பார்த்து கொண்டு இருக்கேன். அப்ப வேலை பார்த்து கொண்டே இருக்கு, அது இன்னும் ஸ்டாப் ஆகல, இப்பவும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம், அது சொல்றது. அதுக்கப்புறம் நான் காலையில இருந்து டிவி பார்த்து கொண்டே இருக்கேன், நான் 3 மணி நேரமா படிச்சுட்டே இருக்கேன். அப்போ அந்த செயல் வந்து 3 மணி நேரமா நடந்திருக்கு. அந்த 3 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கு. அப்போ பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் present perfect continuous tense. ஓகே, இதுக்கு வந்து நம்ம since, for இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு 2018 இருந்து, அதே போல 3 மணி நேரமாக அந்த since, for வந்து யூஸ் பண்ணுவோம். எப்போ அந்த டைம் டியூரேஷன் டைம் வந்து மென்ஷன் பண்ணி பேசுறதுக்கு. அதே போல present continuous tenseக்கு வந்து என்னன்னா நம்ம பிரசன்ட்ல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது சொல்றது. பாஸ்ட்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அது முக்கியம் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நான் படித்து கொண்டே இருக்கிறேன், நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது present continuous tense. நான் 3 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா present perfect continuous tense. ஓகே, அப்ப புரியுதுல? இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் காலையில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறாள்.
அப்போ டைம் பீரியட மென்ஷன் பண்ணிருக்கா. அவள் காலையில இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கா. சாதாரணமா அவ வந்து கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். ஆனா டைம் பீரியட மென்ஷன் பண்ணிருக்கா. அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார். அதே போல கண்டினியூஸ் அப்படின்னாலே என்னது, கொண்டு அப்படின்னு வரும். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கொண்டுன்னு வரும். இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கொண்டே. ஓகே, வந்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அது எப்படி எழுதுறதுன்னா, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து have been இல்லனா has been இருக்கணும். have been இல்லனா has been அது சப்ஜெக்ட பொறுத்து. அடுத்து verb இருக்கும், verb கூட ing இருக்கும். கண்டினியூஸ் அப்படினாலே இந்த verb கூட ing வந்துரும். ஓகே, அப்ப இது எப்படி எழுதணும்? அவள் காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அப்போ சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள்னா she. அடுத்து என்ன போடணும்? have been இல்லனா has been போடணும். நம்ம present perfect tenseக்கு have has யூஸ் பண்ணல, அது எந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் have வருமோ அங்க எல்லாம் have been போட்டுறணும். ஓகே, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் நம்ம has யூஸ் பண்ணுவோமோ அங்க எல்லாம் has been போட்டுறணும். ஓகே, அதே போலதான். அப்ப இங்க she வந்திருக்கு. she வந்தா இங்க has been தான் வரும். she has been போட்டு அடுத்த verb இங்க அவள் காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அப்ப வந்துட்டு இருக்க செயல் தான் நடக்கு. அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம், கூட என்ன சேர்க்கணும்? ing சேர்க்கணும், கமிங். அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். காலையில் இருந்து அப்படின்னா சின்ஸ் மார்னிங். அந்த காலையில் இருந்து அதுக்கு சின்ஸ், அடுத்து மார்னிங். இப்போ இந்த நம்ம வந்து காலத்தை மென்ஷன் பண்ணும் போது இந்த சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்க காலையில் இருந்து 2018 இருந்து, போன வருஷத்தில் இருந்து, போன மாசத்தில் இருந்து இப்படி சொல்லுவோம்ல. அப்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துன்னா அங்க சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது காலையிலிருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருந்து அப்படின்னா அங்க ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னா she has been coming since morning. இது நெகட்டிவா நம்ம இந்த present perfect continuous tenseக்கு நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கவில்லை அப்படின்னா she hasn't. அந்த has கூட என்ன சேர்க்கணும்? not சேர்க்கணும். has not இல்லனா hasn't அப்படின்னு போடலாம். ஓகே, இல்லதான் நெகட்டிவ். she hasn't been. ஓகே, hasn't been coming since morning. அதையே நம்ம கொஸ்டினா கேட்கணும்னா, பாசிட்டிவ் கொஸ்டினா கேட்கணும்னா, அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாளா அப்படின்னு கொஸ்டினா கேட்கணும்னா என்ன செய்யணும்? இல்ல வந்து இந்த ஹாஸ் பீன் இருக்குல்ல, அந்த ஹாஸ் பீன்ல ஹாஸ் மட்டும் நம்ம ஸ்டார்டிங் கொண்டு வரணும். ஓகே, கொஸ்டினா கேட்கும்போது என்னது? இந்த ஆக்சிலரி வெர்ப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் ஹாஸ் பீன் இப்படி ரெண்டனை இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் நேரா இங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. அப்போ ஹாஸ், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து பீன். ஓகே, அடுத்துதான் என்னது? verb. சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில என்ன இருக்கணும்? பீன் இருக்கும். ஓகே, பீன், அடுத்து மெயின் verb, அதுக்கப்புறம் since morning. ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் அப்படியே எழுதலாம். அப்போ அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது has she been coming since morning. அடுத்து இதையே நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் உருவாக்கணும்னா, அவ காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவா கொஸ்டின் உண்டாக்கணும்னா அது எப்படி? இங்க has கூட என்ன சேர்க்கணும்? not. has it இல்லனா has not. ஓகே, நெகட்டிவா நம்ம சொல்லணும் has it she been coming since morning. ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் பாருங்க, past perfect continuous tense. இந்த past perfect continuous tenseனா ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூஸா நடந்து திரும்ப அந்த பாஸ்ட்லயே முடியுது அப்படின்னா அதுதான் past continuous tense. ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து present, இங்க ஸ்டார்ட் ஆகி இதுக்கு அப்புறம் என்னது? பாஸ்ட் தானே, முடிஞ்சது. அப்ப பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடியுது அப்படின்னா அதுதான் past perfect continuous tense. ஆனா இங்க என்னன்னா நம்ம வந்து காலத்தை மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ 2018 இருந்து 2022 வரைக்கும் நான் இந்த கம்பெனில வேலை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படி சொல்லுவோம். அடுத்து 3 மணி நேரமாக
நான் படித்துக் கொண்டே இருந்தேன். அப்போ அந்த 3 மணி நேரமாக பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. ஆனா எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 3 மணி நேரமா அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு. அதே போல சொல்லுவோம்ல, காலையில இருந்து இப்போ 2 மணி வரைக்கும் நான் வந்து டிவி பார்த்து கொண்டே இருந்தேன். அப்ப காலையில இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 மணி வரை அந்த செயல் நடந்திருக்கு. ஓகே, இப்படி எப்போ ஸ்டார்ட் ஆகிச்சு? இப்போ காலையில இருந்து இப்ப வரைக்கும், இல்ல 2018ல இருந்து 2022 வரைக்கும் 3 மணி நேரமாக, இல்ல 5 மணி நேரமாக, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஒரு செயல் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூஸா நடந்து திரும்பவும் பாஸ்ட்லயே முடியுது அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. அவ 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருந்தாள். ஓகே, அவ 3 மணி நேரமா வந்து கொண்டே இருந்தாள். இப்போ அவ வரல, ஆனா என்ன, வந்து கொண்டே இருந்தாள், நடந்து முடிஞ்சாச்சு. ஓகே, வந்து கொண்டே இருந்தாள். எத்தனை மணி நேரமா? 3 மணி நேரமாக. ஓகே, அப்போ அந்த டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்றோம், அது நடந்து முடிஞ்சாச்சு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூஸா நடந்து பாஸ்ட்லயே முடியுது அப்படின்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட், அடுத்து என்ன இருக்கணும்? had been. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had been தான் இருக்கும். அடுத்து verb கூட ing சேர்ப்போம். அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். இப்போ அவள் 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருந்தாள் அப்படின்னா எப்படி? அவள் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், அடுத்து என்ன வரணும்? had been போடணும். அதுக்கு அடுத்து verb. இங்க verb எது? அவள் 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருந்தாள். ஓகே, அப்போ பாரதுக்கு இங்கிலீஷ்ல கூட என்ன சேர்ப்போம்? ing சேர்ப்போம். அடுத்து 3 மணி நேரமாக, அந்த 3 மணி நேரமாக அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குதான் ஃபார். 5 மணி நேரமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த ஃபார் 3 hours இல்ல ஃபார் 5 hours. ஓகே, அப்ப she had been coming for 3 hours அப்படின்னா அவள் 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருந்தாள். நெக்ஸ்ட் அதே நம்ம நெகட்டிவ்ல கேட்கணும். நெகட்டிவ்ல சொல்லணும்னா அவள் 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா she hadn't. ஓகே, கூட என்ன சேர்க்கணும்? not. இல்ல she hadn't, இப்படி ஷார்ட்டாவும் சொல்லலாம், இல்ல had notனு சொல்லலாம். ஓகே, she hadn't been coming for 3 hours. ஓகே, அடுத்து அவ 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருந்தாளா? நம்ம கேட்போம்ல, அவ 3 மணி நேரமா படிச்சுட்டே இருந்தாளா அப்படின்னு கேட்போமா? அப்போ 3 மணி நேரமா படிச்சுட்டே இருந்தாளா அப்படி கேட்கறது. ஓகே, அதேதான் இது. ஒரே சென்டென்ஸ் எடுத்து நம்ம கேட்கணும், அதனாலதான் நான் இப்படி கேட்டிருக்கேன். 12 டென்சஸ்க்குமே நான் அந்த ஒரே சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அவ 3 மணி நேரமாக வந்து கொண்டே இருந்தாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன செய்யணும்? இங்க had been இப்படி இருந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எடுக்கணும். had ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அப்போ had, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து என்னது வரணும்? been, அதுக்கப்புறம் coming for 3 hours. ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது பிரசன்ட்லயும் கண்டினியூஸ் ஆகி ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்லயும் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா தான் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப பாருங்க, பாஸ்ட்ல ஒரு செயல் ஸ்டார்ட் ஆகி அது பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, அப்படின்னா தான் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து பிரசன்ட்லயும் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, பிரசன்ட்லயும் ஸ்டார்ட் ஆகி ஃபியூச்சர்லயும் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். பாஸ்ட்ல மட்டும் கிடையாது, அது பிரசன்ட்லயும் ஸ்டார்ட் ஆகி அது ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு செயல் பாஸ்ட் இல்லைன்னா பிரசன்ட், இந்த பாஸ்ட் இல்லைன்னா பிரசன்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும்,
அது கண்டினியூஸா நடந்து ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஸ்டாப் ஆகல, அது ஃபியூச்சர்லயும் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அடுத்த மாசம் வந்தா நான் 3 வருடமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் இந்த கம்பெனில வேலை பார்த்து 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்போ அடுத்த மாதம் வந்தா நான் இந்த கம்பெனியில் நான் 3 வருடமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே இருப்பேன். அப்போ அதோட ஸ்டாப் ஆகல, அந்த ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறமும் அங்க வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். ஓகே, அது சொல்றது. இப்ப நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் பாருங்க, அவ வந்து கொண்டே இருப்பாள். ஓகே, அவ வந்து கொண்டே இருப்பாள் அப்படின்னா அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து என்னன்னா will have been. will அப்படினாலே அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. ஓகே, will have been அடுத்து பிளஸ் verb கூட ing. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சப்ஜெக்ட், அடுத்து will have been, அடுத்து verb கூட ing. இல்ல பாருங்க, அவள் வந்து கொண்டே இருப்பாள், அது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன பண்ணும்? will have been. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த will have been தான் போடும். ஓகே, அடுத்து என்னது? verb, verb கூட ing. இங்க என்ன? அவள் வந்து கொண்டே இருப்பாள், அப்ப அவ வந்துட்டே இருப்பா, ஆனா அதோட ஸ்டாப் ஆகல, வந்து கொண்டே இருப்பாள். ஓகே, ஃபியூச்சர்லயும் அந்த சேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ will have been, அடுத்து verb கூட ing சேர்த்து coming. she will have been coming, அவள் வந்து கொண்டே இருப்பாள். அதையே நெகட்டிவ்ல சொல்லணும்னா, அவள் வந்து கொண்டே இருக்க மாட்டாள் அப்படின்னு சொன்னால அதையே நெகட்டிவ்ல சொல்லணும்னா she will not have been coming. ஓகே, அந்த willக்கு கூட என்ன சேர்க்கணும்? not சேர்க்கணும். நெகட்டிவ்ல பேசும்போது the will not, அதுக்கு அடுத்துதான் have been. the will not நம்ம won't சொல்லலாம். ஓகே, இல்ல won't எழுதினாலும் ஒண்ணு இல்ல, will not எழுதினாலும் ஒண்ணு இல்ல. ஓகே, she will not have been coming, இல்ல she won't have been coming. ஓகே, நெக்ஸ்ட் அதையே நம்ம क्वेश्चनா கேக்குறோம், அவ வந்து கொண்டே இருப்பாளா அப்படின்னு क्वेश्चनா கேக்கும்போது எப்படி? இல்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் எடுத்து எங்க கொண்டு போகணும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போகணும். ஓகே, இல்ல ரெண்டனை இருந்தாலும் ரெண்டு ஆக்சிலரி வர்ப் என்ன? will have. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு will have யூஸ் பண்ணுவோம். அதுல என்னது? will மட்டும் எடுத்து இங்க சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வரோம். ஆனா இங்க என்ன இருக்கு? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு will have been இருக்கு. அப்ப இந்த will have beenல will மட்டும் எடுத்து நேரா எங்க கொண்டு வந்துருக்கோம்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. இது क्वेश्चन கேக்குறதுக்கு. ஓகே, the future perfect continuous tense படி क्वेश्चन கேட்கணும்னா இல்ல will போட்டாச்சு, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து என்ன? have been, அதுக்கு அப்புறம் verb coming. will she have been coming? ஓகே, நெக்ஸ்ட் அதையே நம்ம நெகட்டிவ்ல क्वेश्चन கேட்கும்போது, ஓகே, அவள் வந்து கொண்டே இருக்க மாட்டாளா அப்படின்னு நெகட்டிவ்ல क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேக்குறது? அந்த will not வரும்ல, will not தூக்கி இந்த will not இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம won't போட்டுப்போம். ஓகே, won't she have been coming. ஓகே, இங்க will பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறதுக்கு, நெகட்டிவா क्वेश्चन கேட்கும்போது அது won't ஆக்கிடலாம். ஓகே, won't she have been coming. ஓகே, இப்போ நம்ம ஆல் டென்சஸையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த டென்சஸ்ல பாசிட்டிவா பேசுறது எப்படி, நெகட்டிவா பேசுறது எப்படி, பாசிட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது எப்படி, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.